இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரிஃபைட் P&L 15th அக்டோபர். நான் 17th செப்டம்பர் அன்னைக்கு ஏஷியன் பெயிண்ட்ங்கிற ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டு 15th அக்டோபர் அன்னைக்கு இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் எடுக்கிறதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள். ப்ரைஸ் வந்து ரீசெண்டான ஸ்விங் லோ கிட்ட ப்ரைஸை ரீட்ரேஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற ஆரஞ்சு லைன் என்னோட என்ட்ரி, நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கிற ஆரஞ்சு லைன் என்னோட எக்ஸிட். இந்த ஸ்டாக்கை நான் ஒரு மாதம் கிட்ட நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன். யூசுவலாக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் 3 to 5 டேஸ், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 14 டேஸ். இந்த ஸ்டாக்குக்கு எனக்கு 28 டேஸ் ஆயிடுச்சு. இதுக்கு ரீசன், எனக்கு என்னோட போர்ட்ஃபோலியோவில் 30 ஸ்டாக்கு பிக் பண்ணுற அளவுக்கு ஸ்டாக்கோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வரல. ஸோ நான் வாங்கின ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக்கை வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். 28 டேஸில் இந்த ஸ்டாக்கில் பெரிய மூவ்மெண்ட் இல்லாதனால இந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணின டேட்டு, நெக்ஸ்ட் டேட்டை நான் கேண்டில் ரீப்ளே பண்ணுறேன். ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. நான் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ்க்கு வந்து கேண்டிலை ஸ்பீடாக ஓட்டிடுறேன். இந்த ஸ்டாக் எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் எனக்கு ஸ்டாக்கு கீழே விழுந்துருது. இந்த இடத்துல, அதாவது இங்கே இந்த இடத்துல செகண்ட் ஸ்விங் லோ வந்துருச்சு. இது ஒரு ஸ்விங் லோ, இது ஒரு ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் லோக்கு கீழே இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் வாங்கி வச்ச டேட்டும் 28 டேஸ் ஆனனால நான் நெக்ஸ்ட் டே இந்த ஆரஞ்சு லைனில் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிளான ட்ரேட் தான். ஸ்விங் லோவில் நான் பிக் பண்ணுறேன். டியூரேஷன் நான் ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அது செகண்ட் ஸ்விங் லோவை பிரேக் பண்ணும்போது இந்த எக்ஸிஸ்டிங்